டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் போல பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அங்க தெரிவிச்சிருக்காரு. உணராமல் போவதை விட இப்பயாவது உணர்ந்தாங்களே. உலக தீவிரவாதத்தின் முகாமாகவும் லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஐசிஸ் போன்ற அமைப்புகளுக்கு புகலிடமாகவும் பாகிஸ்தான் இருக்க போகுதா என்பது பாகிஸ்தானோட இராணுவ அமைச்சரும் தீர்மானிக்கணும். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவங்களோட முக்கியமான நகரங்கள் பலூச்சிஸ்தானில் முற்றுகையில் இருக்கின்றன. நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு. உயிர் சேதங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பாகிஸ்தான் இராணுவ கட்டுப்பாடு இழந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாமாபாத்ன்றது ஹை செக்யூரிட்டி ஜோன். அந்த இடத்துல இவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அப்போ பாகிஸ்தான் உளவு அமைப்பு தூங்கிட்டு இருந்ததா? எப்போ இந்த காசா பீஸ் கீப்பிங் இதை அமைக்கிறாங்களோ அப்போ காசாக்கு வாட்ச்மேனை போய் அவர் உட்காந்துருப்பார். சீஃப் செக்யூரிட்டி வாட்ச்மேன், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்ற பதவியை வாங்கிட்டு பாகிஸ்தான் விட்டு கிளம்பிடுவார். அவர் மேலேயே இராணுவத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்கு. ஹையஸ்ட் பிட்டர் யாரோ அவங்களுக்கு வேலை போயிடுவாங்க. யார் அதிகமாக ஏலத்துக்கு எடுக்க ரெடியோ அவங்களுக்கு வேலை போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் சூழலும் அவ்வளோ மோசமான ஒரு இராணுவ தலைமையும் கொண்ட நாடு பாகிஸ்தான். பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பாகிஸ்தான் காரணம்ன்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா மீது நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அப்படி பலூச்சுக்காகன்ட்டு தனியாக ஒரு கவர்மெண்ட் அங்கே வெளிநாட்டில் ஏற்பட்டதுன்னா அதை 2 நாடுகள், யூஎன்ல இருக்கக்கூடிய ஏதோ 2 நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தால் பாகிஸ்தான் துண்டாடப்படும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த். டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் போல பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டது அப்படின்ற போல அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் அங்க தெரிவிச்சிருக்காரு. இப்போதான் அவங்க உணர்ந்தாங்களா சார்? இதை பெட்டர் லேட் தென் நெவர் என்னுவாங்க. உணராமல் போகிறத விட இப்பயாவது உணர்ந்தாங்களே. உணர்ந்தா பத்தாது, அதற்கு என்ன மாற்று அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க? இனிமேலாவது அவங்க போக்க மாத்திக்க போறாங்களா? இனிமேலாவது தீவிரவாதத்துக்கு வித்திடாமல், இந்தியா மீது தாக்குதல்களை பண்ணாமல், அப்பாவி மக்களை கொல்லாமல், பலூச்சிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு, கைபர் பக்துன்வாவை ஆப்கானிஸ்தானுக்கு ஒப்படைத்து விட்டு, பஞ்சாப் தான் பாகிஸ்தான், பாகிஸ்தான் தான் பஞ்சாப் என்று சுருக்கி கொள்வார்களா? இல்லை உலக தீவிரவாதத்தின் முகாமாகவும் லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஐசிஸ் போன்ற அமைப்புகளுக்கு புகலிடமாகவும் பாகிஸ்தான் இருக்க போகுதா என்பது பாகிஸ்தானோட இராணுவ அமைச்சரும் தீர்மானிக்கணும். இல்லை ஒரு பலூச்சிஸ்தான் இல்லை, ஒரு கைபர் பக்துன்வா இல்லை, பல பலூச்சிஸ்தான் பிரச்சனைகள் அவர்களை முன்னோக்கி கொண்டு இருக்கின்றன. ஒரு பக்கம் இந்தியா கூட சண்டை. இப்போ ஆப்கானிஸ்தான் தேரிக்க தாலிபான் பிளஸ் பலூச்சிஸ்தான் கூட சண்டை. அவங்களோட பிரபல பத்திரிகையாளர் நிஜாம் சேத்தி ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு, பாகிஸ்தானை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்தியா கூட பிரச்சனை, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான் கூட போர். பலூச்சிஸ்தான் கூட போர் அப்படின்னு சொல்றது பலூச்சிஸ்தானால உள்நாட்டு போருக்கும் பலூச்சிஸ்தான் கூட போர் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பலூச்சிஸ்தான் கூட போர் அப்படின்னு சொல்லும்போது பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடா பாக்குறாங்க அவங்களே. புரியுதா? பலூச்சிஸ்தானால உள்நாட்டு போர் அப்படின்னா பலூச்சிஸ்தான் தனியா அவங்க பாக்குறாங்க. உள்ளே பலூச்சிஸ்தானால உள்நாட்டு போர்னா அது அர்த்தம் வேற. பாகிஸ்தான்ல உள்நாட்டு போர் இருக்குன்னு அர்த்தம். பலூச்சிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படின்னா பாகிஸ்தான் வேற, பலூச்சிஸ்தான் வேற. இந்த அழகுல அவங்களோட மொத்த பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட செலவு, அதாவது இந்த நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $9 பில்லியன், கிட்டத்தட்ட 1.97% அவங்க மொத்த பொருளாதாரத்தில். இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் எவ்வளோன்னு போன வாட்டி நான் சொன்னேன். பட் நேயர்களுக்காக இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் $86 பில்லியன். எட்டவே முடியாது, அடியில் இருக்கு. ஏணி வச்சாலும் எட்டாது. ஸோ அவ்வளோ டிஃபரன்ஸ். 8 மடங்கு டிஃபரன்ஸ், 9 மடங்கு டிஃபரன்ஸ். 9 9s are 81. 9 மடங்கோட அதிகம் நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேப்பு. ஒரு பக்கம் அது இருக்க, இன்னொரு பக்கம் தாலிபான்களாக அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் எண்ணிக்கை
நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு பக்கம் குவெட்டா, மஸ்தூம், கெலாத் அவங்களோட முக்கியமான நகரங்கள் பலூச்சிஸ்தானில் முற்றுகையில் இருக்கின்றன. நாளுக்கு நாள் வந்து பெரிய பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு, உயிர் சேதங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பாகிஸ்தான் ராணுவ கட்டுப்பாடு இழந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் தல்பதீன்ல இருந்து போகக்கூடிய முக்கியமான, அதாவது இன்ஃபேக்ட் ஈரான் எல்லையை நோக்கி போகக்கூடிய ரோடு மொத்தமே கட் ஆஃப் ஆயிடுச்சு. கீழே இருக்கக்கூடிய குவதார், அதே மாதிரி இன்னொரு போர்ட்டு பாஸ்னி போர்ட்டு, அது வந்து ஒரு போர்ட்டு சைனாக்கும் ஒரு போர்ட் அமெரிக்காவுக்கும் கொடுக்கலான்னு நினைச்சாங்க. நீ போர்ட்டை விடு, ஒரு செங்கலை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. சயீத் பஷர் பலூச் அப்படின்னு சொல்றவர் தான் இந்த தாக்குதலுக்கு வந்து தலைவராக இயங்கிட்டு இருக்காரு. அந்த அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு துரந்தர் அப்படின்றாங்க. அவர் துரந்தர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுக்கு மீனிங். நௌஷக்கிய கைப்பற்றிய பிற்பாடு பைக்கை ஊரை சுற்றி வந்தார். வீடியோ எல்லாம் அவைலபிள், ஃபோட்டோஸ் எல்லாம் அவைலபிள். ஸோ கிட்டத்தட்ட ஆனால் நீங்கள் ஒன்று அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க, மொத்த பலூச்சோட மக்கள் அந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 82 லட்சம் பேர் தான் இருக்காங்க பலூச்சிஸ்தானில். மொத்த பலூச் மக்களே இப்போ அவ்வளோதான். அதுலேயும் கிட்டத்தட்ட 40% வந்து சிந்து மாகாணத்துலேயும் பஞ்சாப் மாகாணத்துலேயும் இருக்காங்க. மிச்சம்தான் பலூச்சிஸ்தானில் இருக்காங்க. அவ்வளோ சிறிய மக்கள் தொகை. நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45-47%. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. இவங்க வந்து அவ்வளோ பெரிய, நாங்கள் அணு ஆயுதம் கொண்ட நாடு, எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது, இஸ்லாமிய அணுகுண்டு கொண்ட நாடு, அமெரிக்காவை எங்கள் உதவியை நாடுகிறது ஆவுன்னு சொல்லி பேசுகிற இந்த பாகிஸ்தான் ராணுவம் அவங்க முன்னாடி செயலிழந்து நிற்கிறது. இந்த அளவில் இவங்க காசாவில் வந்து அங்கே வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பாங்களா? ஹமாஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கிகளை, அதாவது அவங்க சண்டை புரிய அவங்களோட ஆயுதங்களை திரும்ப பெறுவாங்களாம். எப்படி? இவன் உள்நாட்டிலேயே அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வீட்டை ஒழுங்காக வச்சுக்காதவன் நான் ஊரை போய் ஒழுங்காக காப்பாற்ற போகிறானா? ஊருக்கு போய் நியாயம் சொல்ல போகிறானா? யார் கேட்பா? இதில் வேற மௌலானா ஃபசலுர் ரஹ்மான், அவர் ஒரு முக்கியமான தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த பழம் இருக்கு பாருங்க, பொமக்ரனேட் அப்படின்னு. ஓகே, ஆமாம், மாதுளம்பழமே நம்மளுக்கு வரதில்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்து. மாதுளம்பழம் அதிக அளவில் ஆப்கானிஸ்தான்ல விளையும், ஈரான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில். அதுவே நம்மளுக்கு வரதில்லை. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் என்னடானா தீவிரவாதிகள் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ப முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தான் எல்லை படையும் கேலி கூத்தா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய தலைவர்களின் கூட்டமைப்பு ஒரு ஃபத்வா இஷ்யூ பண்ணியிருக்கு பாகிஸ்தானில். அந்த ஃபத்வா படி என்னடான்னா, அதாவது அவங்களோட ஆணை மாதிரி, யாரெல்லாம் பாலஸ்டைனுக்கு சென்று அங்கே போயிட்டு சப்போஸ் பாகிஸ்தான் இராணுவத்தினர் உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் சடலங்கள் பாகிஸ்தானுக்கு இங்கே எடுத்து வந்தால் அவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட மாட்டாது. அதற்கு எந்த முஸ்லிம் மோல்வியோ இல்லை யாருமோ ஜனசே நமாஸா அப்படின்வாங்க, கடைசி நமாஸை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ பாலஸ்டைன் போவீங்களா, இல்லை பலூச்சிஸ்தானை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை இந்த சைடு வந்து கைபர் பக்தூன்வால ஆப்ரேஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ தாலிபானியும் ஆப்கானிஸ்தானியும் ரெண்டு பேரும் கம்பைனாக வந்து ஒன்று சேர்ந்து இவங்க தாக்கு பிடிக்க போகிறாங்களா, இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு தான் இவங்க பதில் கொடுக்க போகிறாங்களா? ஒரு பக்கம் யுஏஇ என்ன பண்ணிடுச்சு, ஏர்போர்ட்டை லீஸுக்கு எடுக்கிறேன், நான் ஏர்போர்ட்டை நான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்லேருந்து பின்வாங்கிட்டாங்க. கராச்சி ஏர்போர்ட் கான்ட்ராக்ட்லேருந்து யுஏஇ $2 பில்லியன் போடுறேன்னு சொன்னவங்க, நான் எல்லாம் பணம்லாம் போட முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் கிட்ட கையிருப்பு $16 பில்லியன் கிட்ட இருக்கு. ஓகே, அதில் கிட்டத்தட்ட $6-7 பில்லியன் இன்னொரு நாடு இவங்களுக்கு செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கிற பணம். அந்த பணத்தை எடுத்து இவங்க செலவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கையிருப்பு கம்மியாயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் சைனா மேலே ஏறியும் சவாரி பண்ண பார்த்தாங்க, அமெரிக்கா கூடயும் சவாரி பண்ண பார்த்தாங்க. மினரல் கான்ஃபரன்ஸ் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் சென்றிருந்தார். பாகிஸ்தானை கூப்பிடவே இல்லை. பாகிஸ்தானில் வளங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் போட்ட பிட்டு கடைசியில் வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு, அவங்க ஓட்டின கதையெல்லாம். ஸோ பாகிஸ்தானை நம்புகிற சூழலில் அமெரிக்காவும் இல்லை. இப்போ அமெரிக்கா பணம் போடுமான்னா போடாது. இன்னொரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனை வந்து தலைநகரையே நெருங்கி விட்டது.
இஸ்லாமாபாதி. அதன் நீழ்ச்சி தான் போன வாரம் நடந்த குண்டுவெடிப்பு. அந்த இஸ்லாமிய குண்டுவெடிப்பு என்ன நடந்தது சார்? அங்கே குறிப்பாக வந்து சன்னி முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் குண்டுவெடிப்பு நடந்தது என்னமோ ஷியா முஸ்லீம் தொழுகை நடத்தின இடம்னு சொல்கிறாங்க. இதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் என்ன சார்? இதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஒரு கருத்து என்னன்னா, தாலிபான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அவங்க மேல பழி போடணும்னு சொல்லிட்டு இந்த தாலிபானும் இந்தியாவும் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். இன்னொரு கட்டமைப்பு எப்படிறான்னா, ஈரானுக்கு எதிரான செயலாக இதை காட்ட வேண்டும். ஏன்னா ஈரானுக்கு நீங்க ஒன்று மறந்துடாதீங்க, பாகிஸ்தான்ல 20% வந்து மொத்த மக்கள் தொகையில 20% ஷியாக்கள், ஷியா முஸ்லிம்கள். பாகிஸ்தானோட ஃபவுண்டர், அதாவது பாகிஸ்தான் நிறுவனரே ஒரு ஷியா, முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானோட 2 பிரதமர்கள் ஷியாக்கள், சுல்ஃபகிர் அலி பூட்டோ, பெனசீர் பூட்டோ, இவங்கெல்லாம் ஷியா. ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது நீங்கள். ஸோ ஷியாக்கள் தலைவர்களாக இருந்த நாடு பாகிஸ்தான். ஆனால் அதிக மக்கள் இருப்பது சுன்னி மக்கள். சன்னி மக்கள் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ இது மாதிரி ஈரான் வந்து ஒருவேளை ஈரான் மேலே மன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு இல்லை, இங்கே இருக்கிற ஷியாக்கள் அமெரிக்கா வந்து ஈரானை நோக்கி ஒரு போர் சூழல் மூழும்போது ஷியாக்கள் மீது வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் என்ன சொல்லுதுறான்னா, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயே வந்து ஒரு ஃபால்ஸ் ஆப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம், இந்தியா மேலே தாலிபான் மேலே பழி வரணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ஷியாக்கள் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அவங்க ஈரானுக்காக வாய் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கசிகின்றன. பட் இதுவரைக்கும் அது ஹை செக்யூரிட்டி ஜோன், இஸ்லாமாபாத்ன்றது ஹை செக்யூரிட்டி ஜோன். அந்த இடத்துல இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது, இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அப்போ பாகிஸ்தான் உளவு அமைப்புன்னு தூங்கிட்டு இருந்ததா? ஆசிம் முனீர்னு ஒரு 3 படைக்கு தலைவராக போயிருந்தார். அவர் என்ன சார் பண்ணுறாரு? அவர் இப்போ ட்ரம்ப்புக்கு போய் கூழாங்கல்லையும் செங்கல்லையும் காட்டிட்டு உட்காந்துருக்காரு, பொட்டி நிறையா எடுத்துகிட்டு போயிட்டு. அவருடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்குது? இப்போது கவாஜா ஆசிஃப் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது போல் சொல்லியிருக்காரு, டிஷ்யூ பேப்பராக எங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் எப்படியாக இருக்கிறது? அவர்தும் அப்புறம் அவர் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துட்டு இருக்காரு. எப்போ வந்து இந்த காசா பீஸ் கீப்பிங் இதை அமைக்கிறாங்களோ அப்போ காசாக்கு வாட்ச்மேனை போய் அவர் உட்காந்துப்பார். சீஃப் செக்யூரிட்டி வாட்ச்மேன், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ன்ற பதவியை வாங்கிட்டு பாகிஸ்தான் விட்டு கிளம்பிடுவார். ஏன்னா அவர் மேலேயே ராணுவத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்கு. 2015 ரஹீல் ஷெரீஃப் இருந்த காலத்தில் ரஹீல் ஷெரீஃப் மீது எவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்ததோ, ஏன்னா 2015 கட் ஆஃப் இயர், அப்போ தான் 3700 பேர்கிட்ட ஒரே வருடத்தில் இறந்து போனாங்க. தீவிரவாத தாக்குதல்கள், இராணுவ வீரர்கள், அதாவது பாகிஸ்தான் கருதும் தீவிரவாதிகள், போராளிகள்னு வச்சுக்கலாம். அவங்க இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானில் தீவிரவாத சம்பந்தப்பட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உயிர் சேதம் என்பது 3700 பேர் இருந்தது 2015. அதுக்கு அதையே மிஞ்சி விட்ட உயிர் சேதம் போன வருஷம் 4000. அதையே மிஞ்சக்கூடிய அளவுக்கான சேதம் இந்த ஒரு 40 நாளில் நடந்திருக்கு. இந்த வருடம் பிறந்த முதல் 40 நாள்லயே 38-40 நாள்லயே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 435 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இப்போ நான் சொல்றது இந்த ஜனவரியிலேருந்து இந்த பிப்ரவரி 8-10 தேதி வாக்குக்குள்ள. இப்போ இன்னைக்கு இந்த 2 நாள் டேட்டா நம்ம இன்னும் சேர்க்கல. ஸோ போன வருஷம் 4000னா இந்த வருஷம் 4000 தாண்டிரும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் என்ற நாடு இருக்குமா இந்த ஆண்டு இறுதிக்குள் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பாகிஸ்தான் இன்னொரு தாக்குதல் இந்தியா மீது செலுத்த நேரிட்டால், லஷ்கர் தொய்பாவையோ ஜெய்ஷே முகமதை யூஸ் பண்ணி இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு நம் மீது தாக்குவதற்கு அணுகுண்டும் இல்லை, போர் புரியும் தன்மையும் இல்லை. அவர்களுக்கு துணை புரிய அமெரிக்காவும் வராது. ஏன் வராதுன்னு நான் சொல்றேன். ரீசெண்டா அமெரிக்கா ஒரு மேப் வந்து வெளியிட்டாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். ஆமா, அதுல காஷ்மீரையும் சேர்த்து வெளியிட்டாங்க. ஆமா, இது பாகிஸ்தானால நம்பவே முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுவா இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா அதாவது யாருக்கு வேணாலும் விலை போகிற நாடு பாகிஸ்தான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஹையஸ்ட் பிட்டர் யாரோ அவங்களுக்கு வேலை போயிடுவாங்க. யார் அதிகமாக வந்து ஏலத்துக்கு எடுக்க ரெடியோ அவங்களுக்கு வேலை போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் சூழலும் அவ்வளோ மோசமான ஒரு இராணுவ தலைமையும் கொண்ட நாடு பாகிஸ்தான். தளபதிகள் போர் புரிவதில்லை, அரசியல்வாதிகள் ஆட்சி புரிவதில்லை, நேரமும் உறக்கம்.
அமைச்சர்களை உறக்கம் இல்லை, ஊழல், நாட்டை சுரண்டி பிழைப்பது, மக்களை சுரண்டி பிழைப்பது. அந்த நாட்டையே ஒரு ரியல் எஸ்டேட்டை மாத்திட்டாங்க. அந்த நாடு உருவானது ஒரு பர்பஸ்க்கு, இன்னைக்கு இருக்கிறது இன்னொரு பர்பஸ்க்கு. ராணுவத்தை இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில ராணுவ தளபதிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டை வச்சு. நான் கேட்குறேன், ஒரு ராணுவ தளபதிக்கு டாவோஸ்ல என்ன வேலை? எங்கே போனாலும் பிரதமர் போறாரு சரி, நிதியமைச்சர் போறவா சரி, இவர் ஏன் கூட போறாரு? இவர் ராணுவ தளபதியா இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரா இல்லை காமர்ஸ் மினிஸ்டரா? ஒன்று வர்த்தக மந்திரியா இருக்கணும், இல்லை பொருளாதார மந்திரியா இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இவர் ஏன் போறாரு கூட கூட? அது வேற புல்லட் ப்ரூஃப் மறக்காம போட்டு வேற போறாரு பங்கர் முனீர். ஸோ இது எதை காட்டுதுறான்னா, அப்போ ஒன்று பிரதமர் மேல நம்பிக்கை இல்லை பிரதமருக்கு ஆசி முனீரை கூட்டு போனா ரிட்டர்ன் நம்ம போக முடியுமான்னு நம்பிக்கை இல்லை. அப்போ யாரும் யாரை நம்பக்கூடிய தன்மையில் பாகிஸ்தானில் இல்லை என்பது நமக்கு தெரியுது. இதுதான் அடிப்படை உண்மை. ஸோ இப்போ பலூச்சிஸ்தானை விட்டு வளங்களை சுரண்ட முடியுமான்னு பார்த்தா பலூச்சிஸ்தான்லேருந்து வளங்களை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் சிந்து வெடிக்க போகுது. சிந்து தேஷ் மூமெண்ட் பெருசாக போகுது. ஸோ நாலா பக்கம் முப்புறமும் பற்றி எரியட்டும் அப்படின்வாங்க. எப்புறமும் பற்றி எரியும் பாகிஸ்தானுக்கு. பார்க்குற திக்கெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக தான் தோணும். இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு கோர்ட்டுக்கு போனாங்க நம்ம மேலே. நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ போனா போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த ஏன்னா 60 வருஷம் வரைக்கும் தான் அந்த ட்ரீட்டியை மறுபரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரம் 2 பார்ட்டிக்கும் உண்டு. ஸோ நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஏன் பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் இத்தனை நாள் ஆடினாங்க? தண்ணி, நிலையான தண்ணி நமக்கு இந்தியா கிட்டேருந்து கிடச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன தாக்குதல் பண்ணாலும், எவ்வளோ ரத்தத்தை, இந்திய ரத்தத்தை நம்ம சிந்த விட்டாலும் நம்மளுக்கு தண்ணி வரதை நிறுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் பிரதமர் அழகாக சொன்னார், தண்ணியும் ரத்தமும் ஒன்றா ஓடாது அப்படின்ட்டு. ரெண்டாவது என்ன நினச்சாங்க, அமெரிக்கா கொடுத்த போர்க்கருவிகளும் சைனா கொடுத்த போர்க்கருவிகளும் வச்சுட்டு இருக்கு, நாங்கள் பூச்சாண்டி காட்டிட்டு எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்வினை ஆட்டுற மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் போட்டு அடி ஒரு வழியாக்கிட்டோம் பாகிஸ்தானை. அவங்களோட அணுகுண்டு வைத்திருந்த இடங்கள் சகாய் அண்ட் கைரானா ஹில்ஸ் முதல் கொண்டு எல்லாமே தாக்கப்பட்டன. சைனா கிட்டேருந்து வந்த உபகரணங்கள் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே சமயத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து வந்த உபகரணங்களுக்கு அமெரிக்கா சர்வீஸ் பண்ணாலும் அமெரிக்கா பயப்படுது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்தியா பெரிய வர்த்தகம் இருக்கிற நாடு. ஏன் இது இவனை பர்மிஷன் கொடுத்து அவன் யூஸ் பண்ணி அதை இந்தியா தகர்த்து பேர் யாருக்கு கெட்டு போகும்? அமெரிக்காவுக்கு தான் கெட்டு. ஸோ அதை அவங்க விரும்பலை. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இராணுவ ரீதியில் ஆசிம் முனீருக்கும் மற்ற இராணுவ தளபதிகளுக்கும் இருக்கக்கூடிய விரிசல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஓகே, வயசு வித்தியாசம் அதிகமாயிட்டு. எத்தனை நாள் தான் இவரே தளபதியா இருப்பாரு? ஸோ வயசு வித்தியாசம் அதிகமாக என்ன ஆகுண்டான்னா, இவர் இராணுவ தளபதியா இருக்கிறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர் கழண்டி போறதுக்கு ஏதோ ஒரு பிளான் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பலூச்சிஸ்தான் இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வா, இங்க இராணுவ வீரர்களோட உயிர் சேதங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த கீழே இருக்கக்கூடிய வீரர்களே அவங்க சண்டை போட தயாராக இல்லைன்னா, பேட்டில் கமாண்டர்ஸ், மேஜர், கர்னல் ரேங்க்கு, லெஃப்டினன்ட் கர்னல், லெஃப்டினன்ட், கேப்டன், இந்த ரேங்க் இவங்க தான் ஃபைட்டிங் யூனிட்ஸில் இருக்கிறவங்க, சண்டை போடக்கூடிய இதில் இருக்கிறவங்க. அவங்க சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடான்னா அப்போ இந்த மேலே இருக்கிற ஜென்ரலுங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க நிலைமை என்ன? கீழ்மட்டத்தில் கிளர்ச்சி வெடிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அரசியல் அங்கீகாரமற்ற அரசு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நடுவில் இந்த கேப்பில் கிரிக்கெட் வேற, பங்களாதேஷை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ண போய் பங்களாதேஷ் ஆடலைன்னா நாங்களும் ஆட மாட்டோம்னு சொல்லி, அதுக்கப்புறம் உன் மேலே பெனால்ட்டி விழுன்னு சொன்ன உடனே இல்லை நாங்கள் மேட்ச் ஆடுறோம்னு சொல்லி பாகிஸ்தான் அந்தர் பல்ட்டி அடிச்சுது, இந்தியா கூட விளையாடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பாகிஸ்தான் மூக்கறுபட்டது. இன்னும் சொல்ல போனால் அவங்களோட உள்துறை மந்திரி மோஷின் நக்வி பலூச்சிஸ்தான் பிரச்சனையை அவரால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு SHOவால், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மொத்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னவர், மொத்த பலூச்சிஸ்தானை பற்றி எரிஞ்சிட்டு இருந்தால் அவர் கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மொத்தத்தையும் இந்த நட்ஷல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய குழப்பத்தில், உள்நாட்டு குழப்பத்தில் மூழ்கி இருக்கு. இதை விட்டு எப்படி அவங்க மீண்டு வர போகிறாங்கன்ட்டு தெரியல. ஆனால் பலூச்சிஸ்தான் எதற்கு தனி நாடாக போகணும்ன்ற கேள்வியோட இன்னைக்கு எப்போ போகணும் என்ற கேள்வி தான் எல்லார் மனதிலையும் எழுதிருக்கு. அது கூடிய விரைவில் நடக்கக்கூடும். இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பலூச்சிஸ்தானுக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு BLA, பலூச் லிபரேஷன் ஆர்மி, குறிப்பிட்டு ஃபத்தே ஸ்குவாடுக்கு ஷோல்டர் லான்ச்டு மிசைல்ஸ் போயிருக்கு. ஓகே, எங்கிருந்து போயிருக்கு?
அவர்களுக்கு ஆகாத ஒரு நாடு கொடுத்துருக்கு, தாலிபானுக்கு கொடுத்து தாலிபான் வழியா போயிருக்கு. ஓகே ஓகே. இல்ல இந்தியாவும் அது இருக்கு, ஈரானும் இருக்கலாம், இந்தியா இருக்கு, ஆப்கானிஸ்தானும் இருக்கலாம், யாராவது இருக்கலாம் சார். அதான இந்தியா, நீங்க என்ன இந்தியரா இருந்துட்டு இந்தியாவை தப்பு சொல்றீங்க? இல்ல ஒரு நாடு உருவாகிறதுக்கு வங்கதேசம் நம்மளால தான் உருவாச்சு. ஸோ அது போன்ற பலூச்சிஸ்தான் நம்மளால உருவாகலாமே. பலூச்சிஸ்தான் உருவாகட்டும் சார், யார் வேணான்னு சொன்னா? அது அவங்க போராட்டம், அவங்க போராடுறாங்க. தார்மீக ரீதியில் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, எந்த அளவுல சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுல நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஆனா நீங்க கேட்குற மாதிரி என்ன கொடுத்தோம் எப்படி கொடுத்தோன்றதுக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை. ஆனா அவங்களுக்கு நீண்ட கால எதிரி நாடா இருக்கக்கூடிய நாடு தான் சப்ளை பண்ணிருக்குன்ட்டு தகவல். இன்னொரு பக்கம் பலூச் தலைவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே பாகிஸ்தான் மேலே அதிருப்தியில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன பலூச் தலைவர்கள் யூஎனுக்கு எழுதியிருக்காங்க. ரஷ்யாவோட பர்மனன்ட் தூதருக்கும் அமெரிக்காவோட நிரந்தர தூதருக்கும் எழுதியிருக்காங்க. என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா, மக்கள் அங்கே இருக்கும் பலூச்சிஸ்தானில் இருக்கும் மக்களை கொன்று, கைபர் பக்துன்வாலில் இருக்கும் மக்களை கொன்று பஞ்சாபி இராணுவம் வன்முறையை கட்டவிழ்த்து உள்ளது. நாங்கள் நிம்மதியாக வாழ முடியல, எங்களோட தனிநாடு கோரிக்கையை கிட்டத்தட்ட ஏற்றுக்கணும்னு சொல்கிற மாதிரி அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அதில் ஒரு லைனில் இந்தியா மீது நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பாகிஸ்தான் காரணம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் இந்தியா மீது நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. இதை எதை காட்டுதுறான்னா, ஒன்று உலகளாவிய அளவில் பலூச்சிஸ்தான் பிரச்சனை பெருசாகக்கூடும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போதாதுன்னு சொல்லிட்டு காஷ்மீரில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் வாயிலே இருந்தே வெளியேற ஆரம்பிச்சது. அது சுதந்திர போராட்டமா பார்க்கல, அவங்க விடுதலை போரா பார்க்கல, ஜிஹாதா பார்க்கல, அது அந்நிய தலையீடாகவும் தீவிரவாத தாக்குதலாகவும் தான் அவங்க பார்க்குறாங்க. கரெக்டா? ஓகே. இதுல இன்னொரு விஷயம், இதே லெட்டரை ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்கு எழுதியிருக்காங்க. மார்க்கம் நிம்மதியை நமக்கு காட்டுது, எப்படி நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு, மற்ற உயிர்களை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு நேர்மாறான செயல்பாட்டில் பாகிஸ்தான் இராணுவமும் அரசும் ஈடுபட்டு இருக்கிறது. அதற்கு நிதர்சனமான உண்மை பலூச்சிஸ்தான், அதுக்கு நிதர்சனமான உண்மை கைபர் பக்துன்வா, அதுக்கு நிதர்சனமான உண்மை இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல், குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானால் கட்டவிழ்த்தப்படும் தீவிரவாத தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தா, பலூச்சிஸ்தான்லேருந்து அந்த நாட்டின் அரசன் மீது நம்பிக்கை இல்லாமல் அங்கேருந்து போன அரசியல் பிரமுகர்கள் மற்ற நாடுகளில், குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளில் போய் சேர்ந்து அங்கே இன்னும் சில நாட்களில், இன்னும் சொல்லப்போனால் சில மாதங்கள் கூட ஆகலாம், ஒரு டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் வெளியே போய் கவர்மெண்ட் இன் எக்ஸைல்ன்றது, கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னா இன்னொரு நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கான ஒரு அரசாங்கத்தை நிறுவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை இது காட்டுகிறது. அப்படி பலூச்சுக்காகன்ட்டு தனியாக ஒரு கவர்மெண்ட் அங்கே வெளிநாட்டில் ஏற்பட்டதுன்னா அதை 2 நாடுகள், யூஎன்ல இருக்கக்கூடிய ஏதோ 2 நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தால் பாகிஸ்தான் துண்டாடப்படும், யாராலும் தடுக்க முடியாது. ஓகே சார், ஓகே. மிக்க நன்றி சார். நேரில் பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்க நன்றி. ஜெயந்த்.